யூகேயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு இடத்த கண்டுபிடிக்க முடியும். தெரியாதவங்க கூட ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி இங்கே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கோடு. அந்த போஸ்ட் கோடை வச்சு தான் நம்ம அதுக்கப்புறம் எடுக்கிற எல்லா விஷயங்களுமே இருக்குது. போஸ்ட் கோடு இங்கே வந்து மஸ்ட். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா யூகே வீடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டோட நம்பர் வந்து பெரிய ஃபாண்டில் டோரில் இருக்குங்க. ஒரு வீடு கூட மிஸ் ஆகாது. அது இங்கே வந்து கம்பல்சரி. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு மட்டும் இல்லைங்க, எல்லார் வீடுமே யூகே மொத்தமே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபாண்டில் இங்கே வந்து நமக்கு வீட்டு நம்பர் இருக்கும். ஓகேவா? அது வந்து தூரத்தில் நின்று பார்க்கும்போதே ஒருத்தர் அட்ரஸ் தெரியாமல் வந்தால் கூட அவங்க போஸ்ட் கோடை வச்சு வந்துருவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டு நம்பரை வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி பெரிய ஃபாண்டில் அப்படி பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி, ரோட்டில் இருந்து பார்த்தா கூட பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி பெரிய ஃபாண்டில் இருக்கும். அது கம்பல்சரி இருக்கும். ஸோ நம்ம ஒரு போஸ்ட் கோடை வச்சு வரும்போது வீட்டு நம்பர் வரிசையாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சி வந்துடலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹோல் இருக்கும். இந்த வீட்டு நம்பரும் இந்த லெட்டர் போடுற இந்த கேப்பும் இல்லாத ஒரு வீடை நீங்கள் பார்க்கவே முடியாது. இது வந்து கம்பல்சரின்னு கூட சொல்லலாம். இப்போ நமக்கு ஒரு போஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருக்கணும்னு இல்லை. நமக்கு வந்து இப்போ வந்து ஆன்லைன் டெலிவரி இல்லை ஏதாவது கொரியர் போஸ்ட் வந்துச்சுன்னா நம்மகிட்ட சைன் தேவைப்படும். அதுக்கு வந்து அவங்க நமக்கு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரும்னு சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த டைம் யாராவது வீட்டில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ நமக்கு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா அவங்க வந்து இது வழியாக நமக்கு உள்ள விட்டுருவாங்க. ஸோ சேஃபாக வந்து நமக்கு வர வேண்டிய லெட்டர்ஸ் வந்து அழகாக வந்துடும். ஸோ யூகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு நம்பரும் இந்த போஸ்ட் போடுற இந்த கேப்பும் இல்லாத கதவுகளே கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸுமே அதிகமாக இருக்கிற இடத்துல ஒரு நம்பர் மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த நம்பரை யாரும் விரும்பவே மாட்டாங்க. அந்த நம்பரில் வாழணும்னு கூட ஆசைப்பட மாட்டாங்க. அப்படி இந்த நம்பரில் ஒரு வீடு கிடச்சிச்சுன்னா அந்த வீடு ரொம்ப சீப்பான விலைக்கு கிடைக்குங்க. என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா? அதாங்க பேய் வீடு நம்பர் 13. 13 நம்பர் வந்து சில நேரங்களில் இங்கே உள்ள கவுன்சிலே வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க. நிறைய பாரோஸில் அந்த 13 நம்பர் இருக்காது. சில இடங்களில் இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய பேர் அந்த 13 நம்பரை வாங்குறதுக்கோ 13 நம்பரை வைக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அப்படியே 13 நம்பர் வீடு விலைக்கு வந்தால் கூட அதை வாங்கணும்னு கூட யாருமே யோசிக்க மாட்டாங்க. மக்களே யூகேல வந்து இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, 13 நம்பர் வீடு வந்து அதிகமாக இருக்கவே இருக்காது. மக்கள் விருப்பப்படாத ஒரு நம்பர் வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 13 நம்பர் வீடு தான். ஸோ ஏன் அந்த 13 நம்பர் வீடு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 நம்பர் வந்து அன்லக்கி, இன்னொன்று பேய் வீடு அப்படின்ற ஒரு பேசிக்காகவே அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. நமக்குமே 13 நம்பர் வீடு பேய் வீடு நம்ம படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம்ல, அதே தாங்க இங்கேயும். ஆனால் வீட்டு நம்பரை கூட அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு இப்போ தாங்க இந்த நியூஸ் தெரியும். ஸோ 13 நம்பர் வீடு யூகே பொறுத்த வரைக்கும் அதிகமாக கிடையாது. மக்கள் விரும்பாத ஒரு நம்பர் வீடு. இன்னொன்று அப்படியே அந்த வீடு விலைக்கு வந்தாலும் யாரும் வாங்குறதுக்கும் விருப்பப்பட மாட்டாங்க. விலை குறைவாக தான் இருக்கும் அந்த வீட்டுக்கு. அந்த வீடு வந்து 13 நம்பரில் இருக்கிறதுனால. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். See you guys in next video.